தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீர்வழி சென்றால் நாளை நமதே. நேற்று இன்று நாளை உலக மக்களின் மாம்டேட் அம்மா அப்பா. திரு தமிழ் வாழ்க, வாழ்க திரு தமிழ். முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் கணிச்சது எதிர்கட்சியாக வருவாருன்னு. கிட்டத்தட்ட அப்படிதான். அவர் எதிர்கட்சியாக கூட வரக்கூடிய அளவுக்கும் சிஎம் ஆகிற அளவுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் தான் அவர் வெற்றி அடைஞ்சார். அது என்னமோ தெரியல, அவர் வந்த நேரம் பல சின்ன கட்சிகளும் பெரிய மரியாதை பெற்றது அவர் கூட சேர்ந்து. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆசைப்பட்டது நடந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆசையும் இருக்குது. உலக மக்களின் மாம்டேடு இந்த உலகமே அவரை அறிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கணிக்கிறது என்னன்னா, அது நான் வாழ்கிற காலத்தில் நடக்காது அப்படின்னு. சூரியனை பூமி சுற்றுற மாதிரி, பூமியை நிலவு சுற்றுற மாதிரி இந்த சுற்றல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஆரம்பித்த ஒரு புள்ளி இருக்கும்ல, அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து திரும்ப அந்த புள்ளியில் வந்து சேர்ற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மூலம் தமிழ்நாடு தான். அதாவது அங்கிருந்து தான் அந்த மாம்டேடு வந்தாங்க. அதனால் இப்போ தமிழ் உலகத்தின் முதல் மொழி தமிழ். அந்த தமிழ் மொழியிலேருந்து தான் அவங்க தன்னை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க சேர்ந்த இடமும் தமிழ்நாடு தான். அதுதான் முதல். அதனால தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்ஜிஆர் சிகரெட் குடிக்க மாட்டார், ஆனால் அவர் சூப்பர் ஸ்டாரு. ரஜினிகாந்த் சிகரெட் குடித்த ஸ்டைல்லே சூப்பர் ஸ்டாராக மாறினார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விஜய் வந்திருக்கிறார். அவர் நேர்மையாக நல்லா ஆட்சி பண்ணுவார். ஆனால் எப்பவும் போல் அங்கங்கே சம்பவங்கள் நடக்க தான் செய்யும், நிறைய பிரச்சனைகள் வர தான் செய்யும், எப்பவும் போல தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு மாற்றம் யார் கொண்டு வர்றது, எப்படி மாற்றம் ஏற்படுறது? அதாவது ரொம்ப புழுக்கமாக இருக்கிற நேரத்தில் இயற்கையாக மழை வர்ற மாதிரி அவர் விஜய் சொன்னது தான். எங்கேயாவது ஒரு இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒருத்தன் வருவான் அவர் சொன்னார்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு. ரொம்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்னு பார்த்தா எனக்கு தமிழர் திராவிடம் தமிழர் வெற்றி கழகம் அப்படின்னு வந்திருக்குது. இது திராவிடம் தமிழர், இது ரெண்டுமே மாம்டேடு தான். ஏன்னா இப்போ திராவிடத்துக்கு அர்த்தமே தெரியாது. யாரை கேட்டால் ஒவ்வொருத்தவங்க ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். திரிவிடம் வந்தவர்கள் அப்படின்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளை பார்த்து சொன்னது. நம்ம தமிழ் மொழியே அவங்க தமிழிலிருந்து உளர்றாங்க, நம்மளுடைய மொழி தான் கடவுள் மொழின்னு தமிழுக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு மொழியை தயார் பண்ணவங்க தமிழுக்கு அந்த மொழி பெயரை கொடுத்தாங்க. ஏன்னா மொழி உருவாகும் பொழுது தமிழ் என்ற பெயரில் உருவாகலை, அது உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணவங்க இது நம்ம இல்லை, இது நம்ம வேறு தெய்வத்தின் பெயரால் இதுதான் தெய்வம் கொடுத்த மொழி அப்படின்னு உருவாக்கும் பொழுது அப்போ அவங்க பேசுகிற மொழி, அவங்க தமிழ்லேருந்து பேசுகிறாங்க, தன்னைத்தானே தமிழ்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அது தமிழ் வந்த மொழி, இது தெய்வ மொழி. அவர்கள் திருவிடம் வந்தவர்கள், நாங்கள் தெய்வத்தில் அருளால் வந்தவர்கள். அப்போ அந்த இடம் திருவிடம், அந்த தமிழ்நாடு அதுதான் திருவிடம், அதுதான் அவர்கள் திராவிடர்கள். அப்போ அந்த தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டால் மலையாளம், கன்னடா, தெலுங்கு இது எல்லோரும் தமிழர்கள் தான். அப்புறமா அவங்க விலகிக்கிட்டாங்க.
நம்ம தமிழை விட்டு. ஏன்னா இது வந்து தமிழில் வந்தது, இவங்க காட்டு மிராண்டி தானே இருக்காங்க, இந்த கடவுள் மொழி சொல்கிறவங்க தனக்கு மொழி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க தன்னை பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ திராவிடம் இத்தனை வருஷமாக ஆண்டுட்டு இப்போ தமிழகம் ஆளப்போகுது. இது வந்து ஒரு வகையான கோடு தான், வீசப்பட்ட கோடு. அதில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாளை நம்மதே அப்படின்னா நீங்கள் நாளைக்கு பற்றி 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு திங்க் பண்ணுவீங்க. ஆனால் நேற்று இன்று நாளை, நேற்று நான் இல்லை, இன்று இருக்கிறேன், நாளை இருக்க மாட்டேன். ஆனால் நேற்று எங்கே இருந்தேன், இன்னைக்கு இங்கே இருக்கிறேன், நாளைக்கு மரணத்துக்கு அப்புறம் எங்கே இருப்பேன். அந்த மரணத்துக்கு அப்புறம் என்பது தான் நம்முடைய நாளை. அப்போ அந்த நாளையை பற்றி தான் நம்மளுக்கு முக்கியமான அந்த நாள். ஸோ அதுலேருந்து அதை நீங்கள் இந்த வாழ்கிற காலத்தில் தான் அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும். அதுக்கு தான் நம்ம மனித பிறவியாக பிறந்திருக்கோம். அப்படி நம்ம புரிஞ்சிக்காமல் போயிட்டா அது மறுபடியும் ரீசைக்கிள் முறையில், எல்லாமே ரீசைக்கிள் முறையில் ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். மோட்சம்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா இதில் சொல்லுவாங்க மோட்சம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜென்மம் தான், அதுக்கப்புறமா சொர்க்கமோ நரகமோ, அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஜென்மம் கிடையாது. அதே மற்ற மதங்களில் பார்த்தோன்னா மறுஜென்மங்கள் இருக்குது, அது ரீசைக்கிள் முறையில். அப்போ அந்த அவங்களுக்கும் மறுஜென்மம் இல்லாமல் ஒரு மோட்சம் பெறணும். மோட்சம் பெற்றால் மறுஜென்மம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க பார்த்தீங்களா. அது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கவுங்க பார்க்குற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட முறையில் இந்த உலகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை நானும் பதிவு பண்ணுறேன். அந்த மோட்சம் என்பது தான் நம்மளுடைய குறிக்கோள். மோட்சம் என்பது சொர்க்கம்னு வச்சுங்க. ஸோ நான் அந்த நாளையை பற்றி தான் நான் என்னுடைய வீடியோவில் பண்ணுறேன். ஆனால் நடக்கிற இந்த உலகத்தில் சில விஷயங்கள்லாம் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அந்த 7 நம்பர் ரொம்ப ராசியாக இருக்கும். அது எப்படி அந்த நம்பர்ஸ் அங்கே அவருக்கு கிடைக்கிது, அது எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு நினச்சா ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிறந்தது கண்டி, ரஜினிகாந்த் பிறந்தது கர்நாடக், 2க்கும் கே வரும். இவர் மராத்தி, இவர் மலையாளம், 2க்கும் எம் வரும். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்கள். அது எல்லாமே வந்து அவங்க எப்படி தன்னை வந்து வெளியே வருவாங்க. இப்போ நான் எல்லாம் மாம்டேடை பற்றி பேசுகிறேன்னா நான் வந்து ஜஸ்ட்டு நான் சாதாரண மனிதன் தான். நான் பார்த்ததை பதிவு பண்ணுறேன், அதோடு என் வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த அறிவு நான் கேட்டு வந்ததில்லை, அது தானாக அது பதிவு பண்ண வைக்கிது என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எவ்வளோ மக்கள் அன்பு வச்சுருக்காங்க, அழுகுறாங்க. ஆனால் தெரியாது அவங்களுக்கு, எனக்கு எங்கள் அம்மா விஷம் வச்சு நான் கொன்னுடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா விட விஜய் பெருசா தெரியல, அவர் என்ன தான் தெரியல, ஆனால் அவர் நம்ம மைண்டில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பாசம், பிணைப்பு இது எப்படி ஏற்படுகிறது. இந்த மாதிரி தான் நம்ம மரணத்துக்கு அப்புறம் நாளை வந்து அந்த மாம்டேடுக்காக எல்லாரும் இயங்குவாங்க. மரணித்தவன் அனைவரும், இது வரைக்கும் வந்துட்டு போனவங்க, இப்போ இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே இதே கிரேஸில் தான். நினச்சி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்படி என்ன நம்மளுக்கு விஜய் செஞ்சிட்டாரு. அவர் ஒரு நடிகர், நம்ம பார்த்தோம், காசு கொடுத்து படம் பார்த்தோம், ஒரு ஸ்டாராக ஏற்றுக்கிட்டோம். இருந்தாலும் அவர் மேலே ஒரு அன்பு, இதை வந்து யார் இதை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரியும். அப்படி என்ன எனக்கு அவர் மேலே பாசம், அழுதுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் புரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி தான் அந்த மாம்டேட் நாளை, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு தான்
நான் அந்த வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். அதோட என் வேலை முடிஞ்சிச்சு, பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோ.